ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களை, நாங்கள் நிறைய அழைத்தல் ஞாயிறோடு நல்லாயனுடைய அன்பை நினைத்து மகிழுகின்ற, அதை கொண்டாடுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நிறைய அழைத்தல் தினத்தோடு இந்த நல்லாயன் அதனுடைய அர்ப்பணிப்பும் அது எவ்வாறு எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வாழ்வை கொடுத்தது என்கின்ற அதன் உன்னத பணியையும் தியானிக்கின்ற இந்த நாளிலே இந்த நல்லாயத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற குருக்கள் துறவியரோடு இணைந்து பொதுநிலை பணியாளர்களாக நாம் எவ்வாறு பயணிக்கின்றோம், எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இன்றைய நாள் இறை வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. நல்லாயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் உயிரை கூட கொடுத்து அதை வழிநடத்தினார். நல்ல நீர்நிலைகளுக்கு, மேய்ச்ச நிலங்களுக்கு அழைத்து சென்றார். அதனுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் எங்களுடைய வாழ்வாக இருக்கிறது. நல்லாயனாக ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு இருக்கின்றார். எனவே இந்த ஆயன் விட்டு சென்ற உன்னத பணிக்கென அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடும் தியாக சிந்தையோடும் தங்களை ஒப்பு கொடுத்து வாழவும், இந்த உன்னத பணிக்கு நிறைவான மக்கள் உள்ளங்கள் தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளிலே சபைக்கு அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோம். இந்த ஆயத்துவ பணிக்கு எங்கள் குடும்பங்களிலிருந்து நல்ல அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அன்பான சகோதரங்களை, இந்த தெய்வீக பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க அதுக்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள் குறைவுற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து எமை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக.
உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் கரத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறைவனின் மாட்சியுள்ளவர் நீரே. மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் வம்சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெரிகையிலிருந்து புறப்பட்டுச் சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்துக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்திலிருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித் தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரின் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவியாக. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே, மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் முன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம், கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கின்றோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 27 தொடக்கம் 30 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கும், எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, நாங்கள் இறை அழைத்தல் ஞாயிறு நல்லாயன்
ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு தினத்தை என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். நல்லாயன் யார்? அவர் எப்படி தன் மக்களை வாழ்வை நோக்கி அழைத்து செல்லுகின்றார் என்கின்ற தன்மைகளை நாங்கள் பல தடவைகள் நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அல்லது வேதாகமத்திலே ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஆண்டவரை தம் தலைவராக, மீட்பராக, அரசராக, இரட்சகராக மக்கள் கொண்டிருந்தார்கள். தங்களை காக்கும் கேடயமாக, கோட்டை அரணாக ஆண்டவரை கண்டு மகிழ்ந்தார்கள். அவற்றோடு ஆண்டவரை, தங்கள் தலைவரை நல்ல மேய்ப்பனாகவும் மக்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் இன்னல்களிலே இடர் சூழுகின்ற நேரங்களிலெல்லாம் எவ்வாறு ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைகளை காப்பாரோ அதே போன்று ஆண்டவரும் தங்களை காத்து கொண்டார். சங்கீத ஆசிரியர் கூறுவார், நல்லாயன் எவ்வாறு தன்னுடைய மக்களை, தன் மந்தைகளை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து செல்கிறார், நலிந்ததை, நோயுற்றதை, தவறிச் செல்வதை எவ்வாறு ஆயன் பக்குவப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார் என்று வேதாகமம் முழுவதும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, எனவே இந்த ஆயத்துவ பணி என்பது திருச்சபையின் வரலாற்றிலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சி காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், ஆண்டவர் இயேசு விண்ணேறி செல்கின்ற பொழுதே உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருடைய அழைப்பும் பணிக்கென அனுப்பி வைத்த இந்த நிகழ்வும் இன்று வரை இந்த உலகத்திலே நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு அஸ்திவாரமாக இருப்பது இந்த ஆயத்துவ பணி. எனவே இந்த இறை அழைத்தல் ஞாயிறை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் இந்த இறை அழைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக திருச்சபையிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த ஆயத்துவ பணிக்கென தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய தலைமை ஆயராம் ஆண்டவர் இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அந்த ஆயன் காட்டிய வழியிலே தாங்களும் இந்த பணியை ஏற்று தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள், அதன் வழியிலே பயணிக்கின்றார்கள். எனவே இந்த ஆயன் என்பவர், அவரிடம் கொடுக்கப்பட்ட மந்தை என்பது, மக்கள் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள். எனவே தன்னுடைய தலைவருக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பாலமாகவே இந்த ஆயர்கள் இருக்கின்றார்கள், பணியாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த பணியின் மகத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இறை மக்களாக அறிந்திருக்கின்றோம். திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருட்சாதனங்களிலே, இந்த 7 அருட்சாதனங்களிலும் திருமணம், குருத்துவம் என்பது ஒரே நிலையில் வைத்து பார்க்கப்படுகின்றது. காரணம், இரண்டுமே அழைப்பு, இறை அழைத்தல். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வாறு இறை அழைத்தல் திருச்சபையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி சொன்னால், குடும்ப வாழ்வுக்கென அழைக்கப்பட்டவர்கள் தம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த முறையிலே சிறப்பாக வாழ வேண்டும். குருத்துவம், துறவரம் என்பது அதன் விளைநிலமாக குடும்பம் இருக்கின்றது.
எனவே இந்த குடும்பம் என்கின்ற இந்த குட்டி திருச்சபைதான் இந்த குருத்துவ துறவரத்தின் விளை நிலமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த குடும்ப வாழ்வு என்பது குருத்துவ துறவரத்தோடு இந்த ஆயத்துவ பணியோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்படுகின்றது. எனவே அன்பான சகோதரங்களே, இந்த இறை அழைத்தல் ஞாயிறை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆயத்துவ பணிக்கு, இந்த குருத்துவ துறவர அழைப்பிற்கும் அதன் பணிக்கும் எவ்வாறு பங்களிப்பு செய்கிறோம், எவ்வாறு இணைந்து பயணிக்கின்றோம் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் துறவர அர்ப்பண நாட்களிலே அல்லது பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளிலே இறை அழைத்தலுக்காக மன்றாடுவோம், இறை அழைத்தலை ஊக்குவிப்போம். இறை அழைத்தலை பெற்றுக்கொண்டவர்கள் தம்முடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு எங்களால் இயன்ற முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். உங்களுடைய இந்த பங்கு தளத்திலே அல்லது எங்களுடைய மறை மாவட்டத்திலே திருச்சபையின் வரலாற்றிலே ஏற்கனவே பணி செய்த பயணித்த ஒவ்வொரு பணியாளர்களையும், உன்னத பணியாற்றிய ஒவ்வொரு ஆயர்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இனிவரும் காலங்கள், எஞ்சியிருக்கின்ற நாட்கள் இந்த இறை பணியின் மகத்துவம் உயர வேண்டும், எங்களுடைய பங்களிப்பு பெருக வேண்டும். நாங்கள் பங்களிப்பு என்று சொன்ன உடனே நாங்கள் சொல்றது தாவரிப்பு காசு கொடுக்கிறோம் தானே, பெருநாளுக்கு காசு கொடுக்கிறோம் தானே, பெருநாள் பூசைகளுக்கு நோவனைக்கு வார சுவாமிமாருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் தானே, அது மாத்திரம் அல்ல. அன்பானவர்களே, இந்த உன்னத பணி என்பது இந்த ஆயத்துவ பணிக்கு பணியோடு இணைந்து பயணிப்பது என்பது வீட்டுக்கொரு பிள்ளை ஆண்டவரின் மகனாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், வீட்டுக்கொரு பிள்ளை ஆண்டவருடைய பணியாளராக தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக
உன்னத எங்களுடைய பங்களிப்பாக இருக்க முடியும். அதைத் தொடர்ந்து பணித்தளங்களிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு துறவியரோடும் குருக்களோடும் நாங்கள் அவர்கள் பணி சிறப்பாக எம் பங்கிலே இருப்பதற்கு நாங்கள் இணைந்து செல்ல வேண்டும். எவ்வாறு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக காரியங்களை இன்னும் சிறப்பாக்க முடியும், எவ்வாறு எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்குள்ளே நாங்கள் இன்னும் வளர்ந்து செல்ல முடியும் என்று நாங்கள் இந்த பணியாளர்களோடு இணைந்து ஆலோசிக்க வேண்டும். இவ்வாறான ஆலோசனையும் உங்களுடைய பங்களிப்பும் தான் அன்பான சகோதரங்களே இந்த விழாவிற்கு அர்த்தம் சேர்க்க முடியும். நாங்கள் நம்முடைய பங்கு தளங்களிலே குருக்களுடைய மாற்றங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது எங்களுடைய பணிக்கு எங்களுடைய பங்கிலே பணி செய்வதற்கு இப்படியான ஒரு சுவாமி வேணும், இந்த மாதிரியான எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் வச்சிருப்போம். ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு பங்கில் ஓடி ஆடி தெரிய வேணும், நல்லா பணி செய்யணும், நல்ல சுகத்தோடு இருக்க வேணும், நல்ல பிரசங்கம் வைக்கணும், நல்லா பூச வைக்கணும். எங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய பல பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களோடு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு குருவானவர் வர வேண்டும், துறவி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவ்வாறான பணி செய்வதற்கு நாங்கள் எந்த அளவிற்கு எங்களுடைய குடும்பங்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தயார் செய்கின்றோம் என்று நாங்கள் எங்களை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் படித்து என்னவாக போகிறீர்கள் என்று சொன்னால் மிக அரிதாகத்தான் சொல்லுவார்கள், நாங்கள் சுவாமியாக வரணும், சிஸ்டருக்கு போகணும் என்று சொல்லுவார்கள். எல்லா பிள்ளைகளும் இந்த நாட்களிலே இந்த உலகம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதிலேயே ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தை பெற்றோர் தான் கொடுக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இன்றைய நாள், இந்த நாள், இந்த இறை அழைத்தலை ஊக்குவிக்கின்ற இந்த நாள், நல்லாயன் தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இறை அழைத்தலை பெருக்குவதற்கு எங்களை தூண்டி எழுப்புகின்ற நாளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களிலே ஒருவரையேனும் அர்ப்பணிக்கின்ற அந்த பெரிய உள்ளத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இறை அழைத்தல் பெருக வேண்டுவோம். அழைத்தலை பெற்றுக்கொண்டவர்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று இப்படி விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் உள்ளே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும்
எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். ஆண்டவருடைய திருப்பாதம் கூடியிருக்கிற நாங்கள் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். கடவுளின் திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையில் பணிபுரியும் எமது திருத்தந்தை, குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் அவர்களின் பணி சிதறற்றவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் சென்றடைய ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக மன்றாடுவோம். நாட்டுத் தலைவர்கள் அர்ப்பணிப்போடு மக்களின் நலனுக்காக உழைக்கவும் சமாதானத்துடன் கூடிய நற்சமூகத்தை கட்டியெழுப்ப வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை எழுத்தலுக்காக மன்றாடுவோம். நாளைய தலைவர்களான இன்றைய சிறுவர்கள் நல்லாயரான ஜேசுவின் வாழ்வினால் தூண்டப்பட்டு அவர்களின் இறை எழுத்தலை உணர்ந்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருத்துவ வாழ்வை ஏற்று பயிற்சி பெறுபவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொண்டு அனுதினமும் தங்கள் வாழ்வில் வரும் சவால்களையும் சோதனைகளையும் வெற்றி கொண்டு துணிவுடன் வாழ்வில் முன்னோக்கி செல்ல ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜூபிலி ஆண்டின் செயற்பாட்டிற்காக மன்றாடுவோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே திரு அவை எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும் இதனூடாக இறைமக்கள் நம்பிக்கையின் திருப்பணியாளர்களாக மாறிட வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமும் வல்லமையின் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்து சொன்ன விண்ணப்பங்களை தயவோடு ஏற்றுள்ளமை மன்றாடுகின்றோம். இவை அனைத்தையும் உம்முடைய விருப்பம் போல உம்முடைய சித்தம் போல நமக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நீர் தாமே மென்மேலும் வளப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொருள் தருவதன் பொருளுணர்ந்த
சகோதரங்களினுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திடமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்தும் அது திருமணுடையராது பறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிளந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் 14ஆம் லியோ ஆண்டு, எங்கள் ஆயர் தோமஸ், ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோலியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலுமே மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்முட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்து காலைக்கு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் எல்லாத்திலிருந்து நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை தருவதாக. ஆமென். ஆழ்வி நூற்றி இறைவா
அறிவித்தல்கள். செவ்வாய் திருப்பலி இடம்பெறாது. வெள்ளி ஞாயிறு தினங்களில் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை பண்டத்தெரிப்பு புனித பற்றிமா அன்னை ஆலய திருவிழா திருப்பலிகள் காலை 5:15 மணிக்கும் காலை 6:30 மணிக்கும் காலை 11:30 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் இடம்பெறும். 6:30 மணி திருப்பலியை தொடர்ந்து செபமாலை தோட்டம் திறந்து வைக்கப்படும். எதிர்வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை மறைக்கல்வி மாணவர்களுக்கான மறை மாவட்ட திருவிவிலிய போட்டி இடம்பெறும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி மே 18 தமிழின அழிப்பு நாளை நினைவு கூறும் முகமாக
ஆலய அருட்பணி சபையினர் கஞ்சி வழங்க முயற்சி எடுக்கவும். எமது ஆலய விழா மண்டபம் அதற்கான கட்டட நிர்மாண பணிகளுக்கான நிதி கிடைக்க பெற்றுள்ளதால் மிகுதியான வேலைகளை இவ்வார ஆரம்பத்திலிருந்து தொடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். ஓம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்பல் வழியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவரையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுக்கான வேண்டுதல் சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் உங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வரியை காண நோக்கி எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென்.